நம்ம தோட்டத்துல பாங்காட்ட பார்த்துக்கிற செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த பெரண்ட செடி தாங்க. 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, செடிய வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்ல வந்து பெரண்ட ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா நம்மகிட்ட சின்ன குச்சி தான் இருந்தது. இப்ப பாருங்க எவ்ளோ பெருசு செடி வந்து கிட்டத்தட்ட 4 பாட்ல வைக்கிற அளவுக்கு பெருசாயிடுச்சுங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பெரண்ட பொடி அரைச்சிரலாம். ஏன்னா இப்ப வின்டருமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இனி வந்து பெரண்ட வந்து தழையாதுங்க. ஸோ நம்ம உள்ள எடுத்து வைக்க வேண்டியது தான். எப்படியும் ட்ரிம் பண்ண தான் போறோம். ஸோ அந்த பிஞ்செல்லாம் எடுத்து பொடி ரெடி பண்ணிடலான்ட்டு எடுத்துங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு கழுவி டிஷ்யூல உணர்த்திட்டுங்க. தோட்டத்தில் கருவேப்பிலையுமே ஏகப்பட்டது இருந்ததுங்க. அது ஒரு 4, 5 இனுங்குக்கு மேலே எடுத்து அதையுமே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. பொடி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பிரண்ட பொடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நெய் விட்டு சாப்பிட்டா அப்படி இருந்ததுங்க. நல்லா காரசாரமா சுருக்குன்னு சூப்பரா இருந்தது. இந்த பிரண்ட பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா பாருங்க.